இப்போ இல்லைங்க, ஆரம்பத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு வெறும் என் ஹஸ்பண்ட் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுலேருந்தே இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். இது எதுக்காகனா எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு 3 நாள் டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரிப்பு நாங்கள் போடுவோம். இதில் வந்து பெருசாக எதுவும்லாம் இருக்காது. அங்கே சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதில் போய் அவங்க நல்லா விளையாடுவாங்க. அந்த சாக்கில் நானும் கொஞ்சம் நேரம் விளையாடுவேன், ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம், நாங்கள் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுறது தான் எங்களுக்கு வந்து டைமு. ரொம்ப நேரம் பேசுவோம், அங்கேயும் ஏதாவது இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்கிறதா பார்ப்போம். வடிகட்டின அறிவாளிங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் ரூம் வெளியே வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டோம். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம், சாவி இருக்காமல். அந்த கார்டு உள்ளே மாட்டிக்கிச்சு, டோர் ஓப்பனே பண்ண முடியல. ரொம்ப நேரம் வெளியே நின்று எல்லாரையும் அப்படியே பராக்கு வேடிக்கை பார்த்துனே. அவங்களே போனால் போதுன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோம். நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டாங்க, அதுலேயே அவங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். அம்மா நான் ஐபிபி 3Cலேருந்து நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நான் ஃபஸ்ட்டு பாஸ். அம்மா நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் போகிறேன். பாஸ். ஸோ அதனால தான் 2 பேரும் பாஸ் ஆகிட்டாங்களா, அதனால் அவங்கள எங்கேயாவது கூப்பிட்டு போகலான்ட்டு தான் இந்த ட்ரிப்பை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். வாங்க எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றதை போகும்போதே பேசிட்டு போகலாம், சரியா? அதெல்லாம் எனக்கே தெரியாதுங்க, பிளான் போட்டவருக்கு தாங்க தெரியும். 3 நாள் ட்ரிப்பா அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, நம்மக்கிட்ட எதையுமே சொல்ல. சரி ஓகே போகிறோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, இது வந்து எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது. இது வந்து சொந்த செலவில் நாங்களே வந்து போகிறதுனால இது எங்களோட சந்தோஷத்தை மட்டும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். போகலாமா? வாங்க போகலாம். நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பு வந்து குழந்தைங்களுக்காகன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படிலாம் நினைப்பாங்க. இது வேறு புட்டுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே குழந்தைங்க பிறந்த நாள்லேருந்தே ஒரு 5 மாதம் இருக்கும் லட்சுக்கு, அப்போதுலேருந்தே வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு நாங்கள் போயிட்டு தான் இருக்கிறோம். சுஜான் போடாத வச்சுருந்தேன். அம்மாவை நினைப்பாங்க இதுங்க வந்து வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கழுவாதுங்க, இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது தான் நல்லா ட்ரெஸ் பண்ணி தான் துவச்சி கிடக்குங்க. தேயுது நிறையா வந்து நாங்கள் ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ஆனால் என்னென்னா இப்போ எல்லார் மனசில் ஒரு விஷயம் தான், என்னது உங்களுக்கு இந்த ட்ரிப்பு இப்போது அதுவும் இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போயே ஆகணுமான்ட்டு நாங்கள் வந்து இப்போ இல்லைங்க, ஆரம்பத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு வெறும் என் ஹஸ்பண்ட் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுலேருந்தே இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். இது எதுக்காகனா எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு 3 நாள் டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ட்ரிப்பு நாங்கள் போடுவோம். இதில் வந்து பெருசாக எதுவும்லாம் இருக்காது. அங்கே சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதில் போய் அவங்க நல்லா விளையாடுவாங்க. அந்த சாக்கில் நானும் கொஞ்சம் நேரம் விளையாடுவேன், ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம், நாங்கள் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுறது தான் எங்களுக்கு வந்து டைமு. ரொம்ப நேரம் பேசுவோம், அங்கேயும் ஏதாவது இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்கிறதா பார்ப்போம், அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து என்ன தான் நம்ம எல்லார் கூடவும் போகிறோம் அப்படின்னாலும் அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அதை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கான டைமை நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது போகிறது. வீட்டில் கிளம்பும் போது பசிக்குதுன்னு சொன்னோம், 11:30க்கெலாம் கிளம்பிட்டதுனால வீட்டில் பசியை சரி வெளியே போகும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. போகிற வழியில் இதோ வந்துச்சுன்ட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஜூஸ் கடையில் உட்கார வச்சுட்டு இங்கேயே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ருங்க, அங்கே போனால் காசு அதிகமாகிடுன்றாரு. என்ன பண்ணுறது, நாங்கள் இதுங்களை நம்பி நம்ம வேறு ஜூஸ் 2 ஆர்டர் பண்ணால் குடிக்க மாட்டேங்குது. 2த்தையும் நானே அவ்வளோதான் குடிக்கிறது. ஃபுல்லாக குடிச்சிரு, அப்போ தான் நைட் வரைக்கும் பசி இருக்காதுன்றாரு. நீதான் சொன்னீங்க. இவன் என்னடனா கிரிணி வேணும்ன்ட்டு கிரிணியை குடிக்கவே இல்லை. நான் வேறு சும்மா இல்லாமல் அவரை பார்த்து சப்போட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சப்போட்டா சொல்லிட்டேன். ஃபுல்லாக இருக்குது சப்போட்டா, அவரை குடிக்க கூட முடியல. என்ன தான் ஜூஸ் குடிக்கிறதுனே தெரில. நம்மளுக்கு கண்ணு வேணும் அந்த வயிறு. நான் எதுவுமே சொல்லுங்க, ஜூஸே நான் சொல்லலை, இவங்க 4 பேர் தான் கேட்டாங்க. ஆமாம் வச்சு கரெக்டாக சொன்னா. அதே மாதிரி நான் லெமன் சோடா குடிச்சாலும் காலை தான் குடிப்பேன் தானே. நம்ம வந்து என்கிட்ட உண்மையை சொன்னேன். என்கிட்ட என்ன சொன்னார்னா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சு போனார். எங்கன்னு ஒரு 3 நாள் டூர் போகிறோம், எங்கே எல்லாருமாவா வேணும், இல்லை நம்ம 4 பேர் மட்டும் எப்போவுமே போகிறோம். நான் என்ன நினச்சேன், நம்ம எப்போவுமே போகிறோம் அந்த ரெசார்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி போகலான்ட்டாரு. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எங்கள் சொந்த செலவில் சொந்த காசில் சொந்தமாக பைக்கில் காரில் வந்து சிஎன்ஜி போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் குழந்தைங்க ஆசைக்காக. ஏன்னா இப்போ வந்து மறுபடியும் ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு. ஸ்கூல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஸ்கூல் வச்சுட்டு மறுபடியும் லீவ் விட்ருவாங்க. மறுபடியும்
அந்த லீவில் தான் நாங்கள் வந்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம், ஊட்டி போகலான்னு. அதே எதுன்னா நாங்கள் வந்து அந்த வேனில் கும்பலாக போவோம் பார்த்தீங்களா, கேஸு சிலிண்டர்லாம் தூக்கி மேலே போடுங்கண்ணே, எங்கே நினைக்கிறோமோ அங்கே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுன்னு போகல, அங்கே தான் போகிறோம். அந்த மாதிரி போகிறோம். அது வந்து இன்னும் ஜாலியாக இருக்கும். அதை வந்து நம்ம இன்னொரு அடுத்தடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து சின்ன வீடியோவாக நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஆர்டர் பண்ணிட்டுக்கிறோம். ஒன்றும் இல்லை, பெருசாலாம் இல்லை. என்னென்ன பண்ணோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சாண்ட்விட்ச்லாம் பண்ணலப்பா. நான் இவனை கேட்டேன் சாண்ட்விச் வேணுமாண்ணே, எனக்கு பிடிக்கலான்ட்டாரு. இப்போ கேட்பாரு எல்லாத்தையும். பாஸ்தா ஆர்டர் பண்ணோம், அப்புறம் ஒரு கிட்னி ஜூஸ், சப்போட்டா ஜூஸ். டேஸ்ட்டு தெரியாமல் ஆர்டரே பண்ணக்கூடாதுன்றதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாய், கிளம்பிட்டேன். நாங்கள் வந்தோடனே இந்த மாலையை போட்டாங்க போல, செம்மையாக இருந்துச்சு. ஓகே, ரூமுக்கு வந்தாச்சு. வந்த உடனே இந்த அன்பான மாலையை நம்மளுக்கு அழகாக மாட்டி விட்டாங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒன்று மாட்டினதுனால இது திருப்பி கொடுத்துடணுமா, நாங்கள் தான் நல்லா இருக்குது நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போகிறோம். போகலாமா? வாங்க. இதுதான் நம்ம ரூம் 515 ரூமை பார்க்க போகிறோம். ரூம் டூர் வித் ரெசார்ட் ஓப்பன். அண்டகா கசும் அபுகாபுகும் திறந்திடு சீசே. எங்களை மாதிரி ஒரு அறிவாளிங்க, அதாவது வடிகட்டின அறிவாளிங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் ரூம் வெளியே வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டோம். டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம், சாவி இருக்காமல். அந்த கார்டு உள்ளே மாட்டிக்கிச்சு. டோர் ஓப்பனே பண்ண முடியல. ரொம்ப நேரம் வெளியே நின்று எல்லாரையும் அப்படியே பராக்கு வேடிக்கை பார்த்துனே. அவங்களே போனால் போதுன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோம். நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டாங்க. அதுலேயே அவங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். அதுலேயே இவர் வந்து ரொம்ப தொங்கிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணி நான் வந்து திறந்துடுவேன்ட்டு கடைசி வரைக்கும் திறக்க முடியல. இந்த ட்ராப் பண்ண வந்தார் பார்த்தீங்களா, அவரே எங்களை பார்த்து உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்காத குறைங்க, அந்த அளவுக்கு எங்களை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து வேறு கீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அது வரைக்கும் வெளியவே பிஹேவ் அப்படின்னு என்ன இருக்கணும். ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு வழியாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. வாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்ததும் ஒரு லாக்கரோட ஒரு பீரோ கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு, நைஸாக பார்க்க. தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், அதை எடுத்துகிட்டு போக முடியாது, செட் பண்ணிட்டுக்கிறாங்க. வேணாம் நம்மளுக்கு எதுக்கு. அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டாண்டு, ஸ்லிப்பர் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இங்கே வந்து மறுபடியும் இன்னொரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து ரைட் சைட் பார்த்திங்கன்னா பாத்ரூம். இது வந்து ஓப்பன் பாத்ரூம். அந்த சைடு ஃப்ரண்ட்லேயே வந்து கண்ணாடியே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, அழகாக இங்கே இது பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் பாத்ரூம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, சூப்பராக இருக்குது பார்க்க. ஓப்பன் பாத்ரூம் பயங்கரமாக இருக்குது. வாஷ் பேஷன், ஹேர் ட்ரையர் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து காஃபிக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அப்புறம் என்ன ஆஸ் யூஷுவல் ஒரு பெட்டு, 2 தலைகாணி, ஷோபா, அப்புறம் வந்து ஒரு டேபிள். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்த வந்து அந்த ஒரு பொக்கே மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அந்த ஸ்நாக்ஸ் பொக்கே. ஓகேவா, வெயில் வச்சுமா எடுத்து அது ரெடியில் இருக்காங்க பிரிக்கிறதுக்கு. நாங்கள் என்ன நினச்சோம், சரி ரூமுக்கு வந்திருக்குமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்கன்னு நினச்சா, இல்லை சார் சார்ஜஸ்ன்ட்டு போகிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, சரியான ரேட்டு. எல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக வச்சுருக்குறாங்க. எப்படி எடுக்காமல் இருப்பாங்க, எவ்வளோ நேரம் கட்டுப்படுத்தும். இப்போவே அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல, இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்காக, அதை பண்ண மாட்டோமா. அப்புறம் இதில் இன்னொரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இருமா அவசரம். இன்னொரு இடம் பிடிச்ச இடம்னா இந்த பின்னாடி இருக்க இடம் தான். பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ நிறைஞ்ச குளத்தை நம்ம இங்கே தான் பார்க்கலாம். டோர் இது வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. நம்ம வந்து ஈவினிங் டைமில் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஊஞ்சல் ஒன்று இருக்குது, நட்டு கட்டி வச்சுருக்காங்க. அங்கே போய் குழந்தைங்க விளையாடலாம். ஓவராலாக இதோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்லலாம் வீடு கட்டி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி குரூப் ஹவுஸ் வீடு அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டி வச்சு ஆனால் நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இவ்வளோதாங்க, ரூம் டூர் முடிஞ்சு போச்சு. எந்த பெயிண்டிங்? ஆமாம் இந்த பெயிண்டிங். இதுவே வந்து நம்ம வீட்டிலலாம் இருந்தால் நான் இங்கே தான் எப்போவுமே மோட்டிவேஷன் பேசிக்கினே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது, நல்லா இருக்குல்ல. ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுத்துக்கலாம். என்னப்பா பால் போட்டு சாப்பிட்டேன். ஏன்டா அப்படி மானதான் பால் பவுட்ரு சாப்பிட்டாங்க. போய் சாப்பிடு, மேலே கொட்டிக்காமல் சாப்பிடு, கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க. ஓகே சாப்பிடு. ஓகே சரிடா போடா. ஓகேங்க, இதுதான் வந்து நம்ம ரூம். இந்த 3 நாள் நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எங்களோட சந்தோஷத்துக்காக, குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக ஒரு 3 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இதை பிளான் பண்ணோம். இதை பிளான் பண்ணி வந்துட்டோம், ஆனால் பண்ணது 1 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கோம். 1 மாதமாக அதை எடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ வந்து இன்னையோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, பாய்.